வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை தேவன்சஸ்க்காக செந்தில் தேவராஜ். 2 வாரத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய வீடியோ அது. ஐட்னர் வீடியோ கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் தொடர்ச்சியான பணிகள் மற்றும் இலங்கைக்கு ஒரு பயண வாய்ப்பு கிடைச்சது தமிழ் தேசிய பகுதியில் பார்வையிடுறதுக்கு. அதனால் இந்த வீடியோ வரதில் கொஞ்சம் காலதாமதமாச்சு. இது ஒரே வீடியோவாக கொடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அனைத்து தகவல்களையும் கொடுத்துட்டு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் கொடுக்க முடியுன்ற நிலைமை வந்தது. சரி, 8 நாளைக்கு 8 வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக இந்த முதல் வீடியோவை கொடுக்குறோம். நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்ச் மாதம் 14ஆம் தேதி நைட்டு 9:30 மணிக்கு சென்னை அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். 12:35 கிளம்புற ஸ்கூட் ஏர்லைன்ஸில் சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து பாலிக்கு போகிறது எங்களோட பிளான். முதல் கட்டமாக 12:35க்கு எங்களோட ஃப்ளைட்டு ஸ்கூட் ஏர்லைன்ஸ் கிளம்பிச்சு. அங்கேருந்து சென்னை அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்து 4.25 மணி நேரம் ஃப்ளைட்டு. காலையில் சிங்கப்பூர் டைமுக்கு 7:15 போய் அங்கே ரீச் ஆனோம். ரீச் ஆனப்புறம் எங்களுக்கு அங்கே 4.5 மணி நேரம் லே ஓவர் இருந்தது. எங்களுக்கு அங்கேருந்து 11:30 ஃப்ளைட்டுக்கு கிளம்பி கிட்டத்தட்ட பாலி டைமுக்கு 1:45 அங்கே போய் சேரணும் ஆக்சுவலாக. ஆனால் எங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஸ்கூட் ஏர்லைன்ஸில் நாங்கள் புக் பண்ணியிருந்தாலும் ஒரு அப்கிரேடேஷன் கொடுத்துருந்தாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அதுக்கு 9:10க்கு முன்னாடியே கிளம்புற ஃப்ளைட்டுக்கு எங்களுக்கு அப்கிரேடேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே நாங்கள் ஃப்ளைட் பிடிச்சி போகிறதுக்கான எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது எங்களுக்கு. அதனால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டோட போர்டிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து 9:10க்கு எங்கள் ஃப்ளைட் அங்கேருந்து கிளம்பிச்சு. 11:30க்கு பாலி ரீச் ஆச்சு. ரெண்டுமே ஒரே டைம் ஜோனில் இருக்க கண்ட்ரிஸ். ஸோ 11:30க்கு பாலியில் ரீச் ஆனோம். ஏர்போர்ட் ரீச் ஆனப்புறம் நேராக விசா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு விசா சார்ஜஸ் 5 lakhs அவங்க ஊர் காசுக்கு, நம்ம ஊர் காசுக்கு 3075 ரூபா பே பண்ணிட்டு விசா ஃபார்மாலிட்டிஸ் கஸ்டம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே கார் ரெண்டல் எடுத்தோம். 4 lakhs அவங்களோட மணிக்கு ஐடிஆரில் 4 lakhs நம்ம ஊர் காசுக்கு 2400 ரூபா, 34 கிலோமீட்டர். அங்கேருந்து உபூட்டில் இருக்க ஜெனிஸ் காட்டேஜ் பிளேஸ் போகிறதுக்கு கார் ரெண்டல் எடுத்தோம். ஏர்போர்ட்லேருந்து 12:50க்கு கரெக்டாக கிளம்பணும். அங்கேருந்து 1 மணி 20 நிமிஷம் உபூட் போகிறதுக்கு ஜெனிஸ் காட்டேஜ் பிளேஸ்ன்ற ஹோட்டல் தான் நாங்கள் ரூம் போட்டிருந்தோம். 2:10க்கு கரெக்டாக நாங்கள் ஜெனிஸ் காட்டேஜ் பிளேஸ் போய் சேர்ந்தோம். ஆக்சுவலாக ஜெனிஸ் காட்டேஜ் பிளேஸ்ன்றது எங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் உபூட் பேலஸ் பக்கத்துலேயே இருக்க லம்புங் சரின்ற ஹோட்டல் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே டிராஃபிக் ஹெவியாக இருக்கும், அடிக்கடி போகிறது சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதால், ரெண்டாவது கொஞ்சம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்ததால் நாங்கள் வேறு ஒரு ஆப்ஷன் எடுத்தோம். கிரே ஹவுஸ் மங்கி ஃபாரஸ்ட்ன்ற ஹோட்டல் எடுத்தோம். அது 2500 ரெண்ட்டு. லம்புங் சரி 3500 ரெண்ட்டு பெர் ரூமு. இது 2500. பட் அன்எக்ஸ்பெக்டட் அங்கே எங்களுக்கு ரூம் கிடைக்காததால் ஜெனிஸ் காட்டேஜ் பிளேஸை நாங்கள் தேர்ட் ஆப்ஷன் நாங்கள் இங்கே போனோம். பட் எக்ஸலண்ட் ஹோட்டல், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக 3 நாள் நாங்கள் ஸ்டே பண்ணோம். நாங்கள் 4 பேர் போகிறதுக்கு பிளான் பண்ணதால் நாங்கள் 4 பெட்ரூம் எடுத்துருந்தோம் ஆக்சுவலாக. ஆனால் நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக 2 பேர் தான் நாங்கள் இந்த ட்ரிப்பு போனதால், ஸோ அந்த ரூமை கேன்சல் பண்ண முடியாதால் அப்படியே கண்டினியூ பண்ணோம். இந்த ரூம் ரெண்ட் 3500 ரூபாய் 4 பேருக்கு. ஸோ ஒரு ஆளுக்கு இப்போ நாங்கள் 2 பேர் தாங்கிறதால ஒரு ஆளுக்கு 1750 ரூபாய் வந்தது நம்ம ஊர் காசுக்கு. நல்லா இருந்தது ரூம். ரொம்ப அழகாக நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ஹோட்டலில். அழகான ஒரு பால்கனி ரோட் வியூவோட எங்களுக்கு கரெக்டாக. நான் இப்போ அந்த கிரே ஹவுஸ் சொன்னேன் இல்லையா, மங்கி ஃபாரஸ்ட் ஜங்ஷன், அங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான். ஜெயில் ரயா பெங்கோ சேகன் அந்த இடத்து பேர், இந்த மெயின் ரோடோட பேர். ஃபேமஸான ரோடு, ரொம்ப ஹாப்பனிங் பிளேஸ். பக்கத்தில் ஃபுல்லாக நிறைய பப்புங்க நிறைய இதெல்லாம் இருந்தது இந்த இடத்துல. ரொம்ப நல்லா இருந்த இடத்துல, ரொம்ப அமைதியாகவும் இருந்தது, ரொம்ப நிறைய டிராஃபிக் இல்லாமல். ஸோ இந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணோம். 15/3/2024 18/3/2024 வரலாம் 3 நாளுக்கு இங்கே புக் பண்ணியிருந்தோம் உபூட் ஏரியாவில், இந்த ஹோட்டலில் ஜெனிஸ் காட்டேஜ் பிளேஸில். போய் சேர்ந்த உடனே ரொம்ப டயர்டாக இருந்தது. ரொம்ப லேட் ஆகிட்டதால் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எங்கள் ஹோட்டல் கீழே இருந்த கயானான்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். மலேசியன் ஃபுட்டான நாசி குரங், மீ குரங் இந்த மாதிரி ஐட்டம் தான் இங்கேயும் ஃபேமஸ்ஸு. நிறையா நாசி குரங்னா ஒன்றும் கிடையாது. நம்ம சாப்பாடு நம்ம வடிப்போம் இல்லையா, கஞ்சி வடிக்காமல் ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி இருக்கும் அவங்களது. உருண்டையாக அப்படியே கட்டி மாதிரி வைப்பாங்க. நிறைய ஐட்டம்ஸ் அதே மாதிரி சிக்கன்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. போர்க்கு, பீஃப் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க நிறைய. நாங்கள் சிக்கன் சட்டாய் அந்த மாதிரி ஒரு 2-3 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குழம்பு தான் எதுவும் கிடையாது. ஒரு சூப், அழகான சூப் கிடச்சிது, நல்லா இருந்தது. பூசணிக்காய் சூப்பு டேஸ்டியாக இருந்தது. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்தது அவங்கக்கிட்ட, நல்லா இருந்தது. 47,000 ரூபா சார்ஜ் பண்ணாங்க அவங்க ஊர் காசுக்கு. நம்ம ஊர் காசுக்கு 290 ரூபா 2 பேருக்கும் சேர்த்து.
நல்லா இருந்தது, ஃபுட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் அன்றைக்கி எதுவும் ரொம்ப ப்ரோக்ராம் வச்சுக்கல நாங்கள். ஏன்னா மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் 5:30 கிளம்பி ஆகணும். அதனால் 5:30னா நம்ம ஊர் டைமுக்கு 2.5 மணி நேரம் முன்னாடி வச்சுக்கோங்களேன், 3 மணிக்கு கிளம்பி ஆகணும். அதனால் சீக்கிரம் முன்னாள் டயர்ட்னஸ் எல்லாம் சேர்த்து சீக்கிரம் தூங்கலாம்னு சொல்லிட்டு கரன்சி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். பக்கத்தில் இருந்த ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு $200 மாற்றணும். 30,25,000 கொடுத்தாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து $178.39 வந்தது. கரன்சி கன்வர்ஷனில் நமக்கு கிடச்சிது. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அன்றைக்கி ஏர் டிக்கெட் எல்லாம் சேர்த்து $18,700 வந்தது. $9,500 ஏர் டிக்கெட்டு, $3,075 விசாக்கு, மற்ற செலவுகள் எல்லாம் சேர்த்து $18,700 அன்றைக்கி ஒரு ஆளுக்கு வந்திருந்தது எங்களுக்கு. ஸோ முதல் நாள் வெற்றிகரமாக நல்லபடியாக முடிஞ்சது. வந்து சேர்ந்தாச்சு பாலிக்கு. ஸோ நாளைக்கு 16/3/2024 Day 1 நமக்கு. நாளைக்கு தான் Day 1 ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல லெம்பியாங் டெம்பிள், தீர்த்தகங்கா, பெசாக்கி கிரேட் டெம்பிள், டுக்கட் செப்பாங், இந்த 4 ப்ரோக்ராம் நாளைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். காலைல 5:30 மணிக்கு தான் எழுந்துக்கணும். அதனால் இன்றைக்கி இதோடு நம்மளோட ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணுறோம். நாளைக்கு மார்னிங் 5:30 கிளம்பி ஃபர்தர் டவுன் நம்ம டூரை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி Day 1 பாலி வந்து முதல் நாள் 16/3/2024 சனிக்கிழமை. காலையில் 5:30 கிளம்பியாச்சு. இங்கே லோக்கல் டைமுக்கு, நம்ம ஊர் டைமுக்கு 3 o'clock கிளம்பியிருக்கோம். 2 மணிக்கெலாம் எழுந்து 3 மணிக்கு கிளம்பியிருக்கோம் முதல் நாளே. இங்கேருந்து 68 கிலோமீட்டர் லெம்பியாங் டெம்பிள்ன்ற இடத்துக்கு போகிறோம் நம்ம. அது லெம்பியாங் டெம்பிள் எதுக்கு ஃபேமஸ்னால், அங்கே அந்த 2 கும்பமாக இருக்கும் இல்லையா, 2 கோபுரம். அந்த கோபுரத்தினால மவுண்ட் அகுங் தெரியும். அது ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் அந்த என்டையர் பாலியிலேயே. யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் அது. அதனால் காலையில் போனால் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக ரொம்ப ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். 5:30 உபுட்லேருந்து கிளம்பியிருக்கோம். கிளம்பிட்டு 7:25 அங்கே ரீச் ஆகும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம். இவர் நம்மளோட டிரைவர். இவன் பேர் கொமாங். கொமாங்கன்றது ஒரு குடும்பத்தில் 3வது பிறக்கிற பையனுக்கு வைக்கிற பேர் இங்கே பாலியில். அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் டைம் கேப் இருக்கிற இடத்துல நான் தரேன் அந்த லிஸ்ட்டை, யார் யாருக்கு எந்தெந்த பேர் வரும்னு சொல்லிவிட்டு. இவன் தம்பி கொமாங், இவன் பேர். நல்ல பையன். இன்றைக்கி இவரோட கார் ரெண்டல் இங்கே என்னமோ ஜெனிஸ் காட்டேஜ் பிளேஸ்லேயே அவங்களே புக் பண்ணி கொடுத்தாங்க. $8 லட்சம் இன்றைக்கி ட்ரிப்புக்கு மொத்தம். 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரத்துக்கு 10 மணி நேரத்துக்கு $8 லட்சம். $8 லட்சம் நம்ம ஒரு காசுக்கு ஒரு $4,800 அப்ராக்சிமேட்டாக இன்னைக்கு ட்ரிப்புக்கு. $8 லட்சம்ன்றது இன்க்ளூடிங் பார்க்கிங், டீசல் காஸ்ட்டு, அவர் டிரைவரோட சம்பளம் எல்லாம் சேர்த்து, அதுலேயே டோல் எதுனா இருந்ததுன்னா அதுக்கும் சேர்த்து அவங்களே பே பண்ணிவிடுவாங்க. மற்றபடி என்ட்ரி ஃபீ இதெல்லாம் நம்ம தான் பே பண்ணணும். இங்கே லெம்பியாங் டெம்பிளுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் வந்து $5,000. இது டிரைவரை பே பண்ணிட்டாரு. அவங்க ஒரு காசுக்கு $5,000. பெரிய பார்க்கிங்கு. லெஃப்ட் சைடில் அந்த இடம் தான் ஷட்டில்லாம் அங்கேருந்து தான் கிளம்புது. எதிர தெரியுதா மவுண்ட் அகுங். ஆக்சுவலாக அந்த மிஸ்ட்டு மாதிரி இல்லைங்களா, அது கீழே தெரியல. ஆக்சுவலாக மழை சுத்தமாக இங்கேருந்து தெரியல. டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது இங்கே. அடுத்து ஷட்டிலில் இங்கேருந்து ஷட்டில் சார்ஜஸ் வந்து 45,000 ஒரு ஆளுக்கு. ஸோ இங்கேருந்து அந்த ஷட்டில் வழியாக மேலே போனோம். 2 பேருக்கு $90,000 அப் அண்ட் டவுன் 2த்துக்கும் சேர்த்து டிக்கெட். இது வண்டியில் ஏறியாச்சு. ஒரு 10 பேர் உட்காந்து போகலாம் இதில் வண்டியில், ஷட்டிலில். ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்டீப்பான ரோடு. வேறு எந்த வெஹிக்கிளும் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அவங்களோட வெஹிக்கிள் மட்டும்தான் மேலே கூட்டும்போது இதே வெஹிக்கிளில் தான் ரிட்டன் வரணும். லோக்கல்ஸ் கொஞ்சம் பேர் அங்கே மேலே பைக் வச்சுட்ருக்காங்க. மேலே ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. என்ட்ரி பாயிண்ட் இது தான். இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே டிக்கெட் எடுக்கணும். இங்கே தனியாக மேலே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ இங்கே வாங்கணும். என்ட்ரி ஃபீ வந்து $70,000 ஒரு ஆளுக்கு, $70,000 அவங்க ஒரு காசுக்கு. அந்த 116 இருக்கிறது என்னென்னா, நம்ம மேலே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக க்யூ லைன். நம்ம காலையில் இங்கே சீக்கிரம் வந்திருந்தோம்னா, ஒரு 6 மணிக்கெலாம் வந்திருந்தோம்னா அது 10-20க்குள்ளே இருந்திருக்கும். இப்போ ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பக்கத்தில் வந்து சரோங்னு சொல்லிட்டு ஒரு வேஷ்டி, இது கட்டாமல் இங்கே இருக்க டெம்பிள்களுக்கு யாரும் போக முடியாது. ஸோ அந்த வேஷ்டி அங்கே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை கட்டிட்டு நேராக மேலே ஒரு 200 மீட்டர் ட்ரெக் பண்ணி நடந்து மேலே ஏறி வரணும். பைக்லாம் இருக்குது அங்கே. 10,000 கேட்குறாங்க. பட் 200 மீட்டருக்காக பைக் வேஸ்ட்டுன்றதால நடந்தே மேலே வந்தோம். இங்கே டிக்கெட்டை என்ட்ரி செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க நம்மளை. இதுதான் அந்த அழகான அந்த 2 கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் அந்த அழகான மவுண்ட் அகுங் தெரியும். இது அதுக்கு மேலே இருக்க கோயில். மேலே தான் கோயில் இருக்குது. அந்த இடத்துல யாரும் அந்த கதவுகளை தாண்டி யாரும் அலோடு கிடையாது. இதுதான் அழகான அந்த
மவுண்ட் அகுங் பின்னாடி தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல தான் ஃபோட்டோ ஷூட் இங்கேருந்து தான் எடுப்பாங்க. அந்த பக்கம் அந்த கொம்புக்கு நடுவில் போய் நின்னோம்னா பின்னாடி இருக்க அந்த மவுண்ட் அகுங்கை கவர் பண்ணி எடுப்பாங்க. கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க ஃபோட்டோஸ் எல்லாம். நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம கப்புள்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஒரு வழியாக முடிச்சாச்சு. நாங்கள் 20 நிமிஷத்தில் கிளம்பிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை. ஒரு 20 மினிட்ஸில் கிளம்பி நேராக ட்ரெக் பண்ணி கீழே நடந்து வந்துட்டோம். 200 மீட்டர் இங்கேருந்து அந்த எண்டு தெரியுது இல்லையா, அது வரலாம் நடக்கணும். கீழே வந்தோடனே ஷட்டில் ரெடியாக இருந்தது. ஷட்டிலில் கிளம்பி நேராக கீழே வந்துவிட்டோம். 5 மினிட்ஸ் தான் ஷட்டிலுக்கு ஆகும். கீழே வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டீலாம் சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். லெம்பியாங் டெம்பிள்லேயே எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணி 40 நிமிஷம் நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இத்தனைக்கும் மேலே கோயில் இருந்தது 20-25 நிமிஷம் தான். நாங்கள் அப்படியும் அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அங்கேருந்து 9:05க்கு நாங்கள் கிளம்புனோம். கிளம்பிட்டு தீர்த்த கங்கா அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான், 9:25க்கு ரீச் ஆகிட்டோம். 20 மினிட்ஸ் தான் ட்ராவலிங் டைம். தீர்த்தகங்காவோட பார்க்கிங் சார்ஜஸும் 5,000 ருபீஸ் தான். டிரைவரே பே பண்ணிட்டாரு. அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் நடந்து போனோம்னா இந்த என்ட்ரன்ஸ் வந்துடும். என்ட்ரி ஃபீ வந்து இங்கே 70,000 ருபீஸ். தீர்த்தகங்காவுக்கு 70,000 ருபீஸ். இது தீர்த்தகங்கா பேலஸ் கார்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த அரச பரம்பரைக்கு சொந்தமான இடம் அந்த இடம். அதனால் தீர்த்தகங்கா பேலஸ் கார்டன்ஸ்னு பேர். ரொம்ப அழகான இடம். உதய் சார் நயன்தாராவோட ஒரு டேட் சாங் பாடியிருப்பார். ரொம்ப ஃபேமஸான சாங் அது. அந்த இடம் இதுதான். இங்கே நிறைய மீன் இருக்கும். அதுக்கு ஃபிஷ் ஃபீட் வாங்குறதா இருந்தால் இங்கே வாங்கிக்கலாம். அந்த கடையிலேயே நுழையும் போதே இருக்கும். 5,000 10,000 அந்த 2 ரேட்டில் விற்பாங்க. 10,000 நமக்கு 60 ரூபா, 5,000 30 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோராயமாக இந்த மீன்களுக்கு ஃபீட் பண்ணலாம். அதை வாங்கிட்டு வந்தோம்னா ரொம்ப அழகான பகுதிகள் இதெல்லாம். கண்டிப்பாக அது வீடியோவில் பார்க்குறத விட நேராக பார்க்கறதுக்கு இன்னும் அவ்வளோ அழகாக இருந்தது. ரம்மியமாக இருந்தது நேரெல்லாம் பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்தது. தீர்த்தகங்காவோட பார்க்கிங் டிக்கெட் இது. தீர்த்தகங்காலேருந்து கரெக்டாக 10:25 கிளம்பிட்டோம். கரெக்டாக 1 ஹவர் தான் இங்கே டைம் ஸ்பெண்ட் ஆச்சு எங்களுக்கு. கிளம்புன உடனே எங்கள் கையில் கொஞ்சம் கரன்சி கம்மியாக இருந்ததால் பக்கத்துலேயே மாற்றலாம் இடம் இருக்கான்னு கேட்டோம். ஒரு 200 மீட்டர்லேயே ஒரு ஹோட்டல் கூட்டு போனோம். ஹோட்டல் தேவசான்ட்டு, வருண் தேவசான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு இடத்துல இருந்தது அந்த ஹோட்டல். பக்கத்துலேயே அழகான கழனிங்க பச்சை பசேல்னு இருந்து அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. சாப்பிட்லான்னு பார்த்தோம், பசி எடுக்கலை. அதனால் சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அங்கே வந்து நல்ல கரன்சிக்கு நல்ல ரேட்டு கொடுத்தாங்க. இங்கே $160 கொடுத்தோம். 24,64,000 கொடுத்தாங்க. நம்ம ₹1 $181.63. பாலியில் இருந்ததுலேயே இதுதான் நல்ல வேல்யூ எங்களுக்கு கிடைச்ச இடம். இங்கேருந்து 10:25க்கு கிளம்புனோம். தீர்த்தகங்காலேருந்து பெசாக்கி கிரேட் டெம்பிளுக்கு 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர். 11:50க்கு போய் சேர்ந்தோம். இங்கே பார்க்கிங் டிக்கெட் $10,000. இங்கே நல்ல பெரிய கார் பார்க்கிங். இந்த இடத்துல ரொம்ப பெரிய கார் பார்க்கிங், கவர்டு பார்க்கிங் இருந்தது. நல்ல பசி. வந்தவுடனே ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் வந்து 90,000 ஒரு ஆளுக்கு. இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 90,000. டேக் மாதிரி ஒன்று கையில் ஸ்டிக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவங்க கட்டிட்டு எந்த கோயிலாக இருந்தாலும் சரவங்க கட்டினவங்க ஃப்ரீ. சரவங்க வந்து எங்கேயுமே காஸ்ட் வாங்கலை. நாங்கள் இருந்த வரலாம் அங்கே எங்கேயுமே காசு வாங்கலை. அதுக்கப்புறம் ஷட்டிலுக்கு வந்துட்டு 2-வே ஷட்டில். அது ஒரு 750 மீட்டர்ஸ், 500 to 750 மீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பாலியில் மொத்தம் 3 எரிமலை இருக்குது. அது ரொம்ப பெருசு வந்து மவுண்ட் அகுங். ரொம்ப ஃபேமஸானது பார்த்திங்கன்னா மவுண்ட் பட்டூர். இன்னொன்று அது இல்லாமல் ஒன்று சின்னது ஒன்று இருக்குது, மவுண்ட் அபேங்னு சொல்லிட்டு. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில். அது எப்போ வெடிச்சதுன்னு தெரில. ஆனால் மவுண்ட் பட்டூர் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஆனால் உயரமான ஒரு இது பார்த்திங்கன்னா மவுண்ட் அகுங் தான். மவுண்ட் அகுங் தான் 2019, 2017 நவம்பர் மாதத்துலேருந்து வெடிச்சிட்டே இருந்தது ஒரு 2 வருஷத்துக்கு. இந்த இடத்துல டிக்கெட் செக்கிங் பாயிண்ட் இது. இங்கே செக் பண்ணிவிட்டு நேராக மேலே என்ட்ரு ஆக வேண்டியது தான் கோயிலுக்கு. இதை பெசாக்கிய கிரேட் டெம்பிள்னு சொல்கிறதுக்கு, அந்த கிரேட் டெம்பிள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இதுக்கு பின்னாடி இருக்குது இல்லைங்களா, இந்த சூரிய கோயிலுக்கு பேக் சைடு இருக்கிற, இந்த கோயிலுக்கு நேர் பேக் சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே மவுண்ட் அகுங் தான்.
அதாவது மவுண்ட் டொகுன்கோட கிரேட்டர் வந்து இங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்லேயே இருக்கும். February 18, 1963 நடந்த ஒரு எரப்ஷனில் எரிமலை குழம்பு வந்து இந்த மலையை இந்த கோயிலை பார்த்து வேகமாக வந்திருக்கு. அப்படி வந்த எரிமலை குழம்பு இந்த சூரிய கோயிலுக்கு பேக் சைடில் இருந்து பிரிஞ்சு இந்த கோயில் இருக்க இந்த பகுதியை, இந்த 2 கிலோமீட்டர் பகுதியை எதுவும் பண்ணாமல் பக்கவாட்டில் போய் கடலில் கலந்துருக்கு. எரிமலை குழம்புலேருந்தே தப்பிச்சதால் தான் இதை கிரேட் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. பெசாக்கியா கிரேட் டெம்பிள் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 3 லொக்கேஷன், லெம்பியாங் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைட் ஆஃப் மவுண்ட் டகுங், தீர்த்தகங்கா சவுத் ஈஸ்ட் ஆஃப் மவுண்ட் டகுங், இது வந்துட்டு தென்மேற்கு திசையில் இருக்குது. இதுதான் வந்து நேரடியாக அந்த மலையிலேருந்து அந்த குழம்புகள் வர வழியில் இருக்கிற ஒரு இது 2017 இந்த மவுண்ட் டகுங் ஒரு தடவை வெடிச்சுது. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு தொடர்ந்து அப்பப்போ புகையை கக்கிட்டே இருந்து 2019 மிட் வரலாம். அந்த மாதிரி ஒரு வரலாறு இந்த மவுண்ட் டகுங்க்கு. பெரும்பாலும் இந்த கோயிலில் இருக்க கற்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த கோயில் கட்டை யூஸ் பண்ண கற்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எரிமலை குழம்புலேருந்து வந்த அந்த இறுகி உருவான அந்த பாறைகளை தான் வச்சு இந்த கோயிலே கட்டியிருக்காங்க. நம்ம ஊர் திருப்பதி மாதிரி எல்லா நாளுமே இங்கே திருப்பதியில் எப்படி கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரி அங்கே கூட்டம் இருக்குது. இதுதான் மேலே இருக்க அந்த பெரிய கோயில். கடைசியாக இந்த இடம் தான். மேலே ஃபுல்லாக ஏறி வந்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் ஏறி வந்தோம்னா இதுலேயே படிக்கட்டு 3 தளமாக இருக்குது இந்த கோயில். எனக்கு தெரிஞ்சு இது சூரியனுக்கு அர்ப்பணம் பண்ணக்குள்ள இதுதான் பெசாக்கியோட ஆக்சுவல் ஓல்டஸ்ட் டெம்பிள். இதுதான் இந்த இடத்துல இருக்க முன்னாடி இருக்கிறது மொத்தமே அந்த கோயிலுங்க தான். கிட்டத்தட்ட நம்ம கண்ணு கேட்டின தூரம் வரலாம். இது மொத்தமே வந்துட்டு அவங்க இப்போ ரீசெண்டான டைம்களில் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்குள்ளே கட்டின கோயிலுங்களாக இருக்கும். அழகாக தண்ணி போகிறதுக்கு, வடிஞ்சு போகிறதுக்கு அந்த காலத்துலேயே வழி வச்சுருக்காங்க. கோயில் மேலே வந்து படிக்கட்டில் போய் வழுக்காமல் அதுக்கு தண்ணி போகிறதுக்கு தண்ணி பாதை வச்சுருக்காங்க. கண்ணு கட்டின தூரம் வரலாம் இந்த இருக்கிறது தெரியறது மொத்தமே கோயிலுங்க தான். இந்த எண்டு வரலாம். இதுதான் அந்த மேலே இருக்க கோயில். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தப்புறம் தெரியுது உள்ளே ஒர்ஷிப் நடந்துருக்கு. ஆனால் நமக்கு யாருக்கும் பர்மிஷன் கிடையாது உள்ளே போகிறதுக்கு. இப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மேசிவான கோயில் இதுன்ட்டு. அதுக்கப்புறம் மொத்தமாக கீழே இறங்கி வந்தோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட நடந்தே வந்தோம். நாங்கள் வரும்போது ரிட்டன் வரும்போது அந்த மேலே தெரியுது இல்லையா, அது வரலாம். அதுதான் அந்த கோயில். அங்கே எவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து நான் என்ட்ரன்ஸ்லேருந்து ஜூம் பண்ணி எடுத்தது. எவ்வளோ தூரம் பாருங்களேன். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கும். வரும்போது நடந்தே வந்துட்டோம். நாங்கள் ஒரு வழியாக பெசாக்கியா கேட் டெம்பிள்லேருந்து கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ பெரிய கோயில். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது இங்கே. சரியாக இங்கேருந்து 2:20 கிளம்பணும். டுகட் செப்பாங் வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து 17 கிலோமீட்டரில் இருக்குது. கரெக்டாக 3 மணிக்கு அங்கே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இங்கேயும் பார்க்கிங் சார்ஜஸ் 5000 ருபீஸு. முதல்ல டோக்கன் வாங்கணும். இங்கே இந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நேராக உள்ளே போன உடனே என்ட்ரி ஃபீ வந்து இங்கே டோக்கனை கொடுத்துட்டு வாங்கணும். 30,000 ருபீஸ் ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீ. இங்கே எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் ஏறி வராங்க. It's very hard to come up. My knees, they do not like it. So anybody that comes down or wants to pass me, wait, gives me rest. கொஞ்சம் ஒரு 200 படிக்கட்டு இறங்கி வந்தப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஏரியா மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது இந்த இடம். கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்லாம் இருந்தது. 2-3 ரெஸ்டாரண்ட் இருந்தது இந்த இடத்துல. ஆனால் இப்போ சாப்பிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம கதை. அதனால் எதுவும் சாப்பிடல. அங்கேருந்து அப்படியே நேராக கீழே இறங்குறோம். ஹலோ. படிக்கட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. இது வரலாம் ஒரு 100 படிக்கட்டு இறங்கியிருப்போம். 150 படிக்கட்டு. ஒவ்வொன்றும் முழங்கால அளவுக்கு கீழே இறங்குது. மேலே ஏறவங்க எல்லாம் ஆடுறாங்க. ஒரு பாகிஸ்தானி கப்பல், அப்புறம் இன்னும் 2-3 பேரை பார்த்தோம். பாதி வழி வந்திருக்கீங்க. எல்லாம் மூச்சை பிடிச்சி நின்றுக்காங்க போகிற வழியில். எப்படி ஏற போகிறோம் தான் தெரில. இறங்குறோம். இறங்குறது ஓகே தான். இறங்கும்போதே கஷ்டமாக தெரியுது. ஏறுறது எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. தண்ணி வாட்டர்ஃபால், வே டு வாட்டர்ஃபால். கொஞ்சம் தூரம் ப்ளைனாக போகும் போல இருக்குது.
மறுபடியும் இறங்குமோ. இந்த ஸ்ட்ரெச் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒரு 100 மீட்டர்ஸ் ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து போதும். அழகாக இருக்குது. ஆனால் போகிற வழி எல்லாமே ரொம்ப இயற்கையாக, போகிற வழியில் அட்டகாசமாக இருக்கு. ஆனால் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நம்ம கேவுக்கு மேலே இருக்கோம். ஒரு மலை வேறு சரிஞ்சு, எங்க மலையில் வேறு சரிஞ்சிருக்கு இல்லை? ஐயோ, ஆனால் பரவாயில்ல. இது கொஞ்சம் தூரம் இப்படி நடக்கிறது நல்லா இருக்குது. ஒரு 200 மீட்டர்ஸ் இந்த மாதிரி நடந்து வந்தோம். சமுத்திரத்தில் அகைன் ஆரம்பிச்சிருச்சு படிக்கட்டு. எத்தனை படிக்கட்டு இருக்குதுன்ட்டு முடிச்சுட்டு சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு கேவ் இது. அங்கங்கே கேவ் மாதிரி உள்ளே போகுது. குணா கேவ் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சைடு ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அந்த சைடு ஒரு வாட்டர் ஃபால்ஸ். நம்ம இதை ஆஃப் பண்ணி போகிறோம். ஓ, கொஞ்சம் கல் உள்ளே எடுக்கிற மாதிரி இருக்குது. வாவ், நம்ம அந்த மேலே இருந்து பார்த்தோம் தண்ணிக்குள்ள இறங்கலாம். பட் காரம் ரொம்ப இருக்கு. இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் இது சின்ன வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் யாரும் இந்த பக்கம் போகல. படிக்கட்டு ஏற இடத்துல கரெக்டாக இங்கேருந்து நம்ம படிக்கட்டு ஏறணுனால இதுக்கு தான் அந்த கேவ் இருக்குது. இந்த வழியாக தான் கீழே நேராக உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது யாருமே இல்லை. உண்மையிலே பயமாக இருந்தது போகிறதுக்கு. ஆனால் சரி, இதுதான் எக்ஸாக்டாக அந்த வாட்டர் ஃபால்ஸு. இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 40 அடி மேலே இருந்து கீழே தண்ணி கொட்டுது. இதுதான் கீழே வந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரமாண்டமாக தெரிஞ்சது. ஒரு வழியா மேலே வந்தாச்சு. அப்புறம் ஒரு 200 மீட்டர்ஸ் வாக், அவ்வளோதான். போயிடலாம், முடியல. பட் அந்த எஃபர்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 200% ஒர்த்து. ஓகே, லாஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு இன்றைக்கி. we are going back to room. ஆல்மோஸ்ட் மணி 4:20. இன்னும் அங்கேருந்து ஒரு 1/2 hour 45 minutes ஆகும் நினைக்கிறேன் இங்கேருந்து போகிறதுக்கு ரூமுக்கு. டுக்கட் செப்பாங் வாட்டர் ஃபால்ஸ் 4:10 கிளம்பணும். அங்கேருந்து 26 கிலோமீட்டர் நம்ம தங்கியிருக்க ஜெனிஸ் ஹோட்டல் 5:15 மணிக்கு அங்கே ரீச் ஆனோம். ஒரு வழியாக முதல் நாளோட பயணம் வெற்றிகரமாக நல்லபடியாக முடிஞ்சது. இன்றைக்கி 4 இடம் பார்த்துருந்தோம். காலையில் முதல்ல லெம்பியாங் டெம்பிள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் தீர்த்தகங்கா வந்தோம். தீர்த்தகங்காலேருந்து பெசாக்கியா கிரேட் டெம்பிள், அங்கேருந்து டுக்கட் செப்பங் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே 1 இன்றைக்கி வெற்றிகரமாக முடிச்சாச்சு. நாளைக்கு அதிகாலை எழுந்து
ஒரு இந்த ஊர் டைமுக்கு 2 மணிக்கு எழுந்தோம்னா தான் 3 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பணும். 2 மணினா நம்ம ஊருக்கு 11:30 மணி மிட் நைட்டில் எழுந்துக்கணும். மிட் நைட் முன்னாடியே 3 மணிக்கு எழுந்து 3 மணிக்கு கிளம்பி இங்கேருந்து வாழ்க்கையிலேயே முதல் முறையாக மவுண்ட் என்ற ஒரு எரிமலை மேலே ஏற போகிறோம். நடந்து ஏறத்துக்கு பிளான் பண்ணியிருந்தோம். நடந்து ஏறத்துக்கு பிளான் பண்ணியிருந்தால் 2 மணிக்கு இங்கேருந்து கிளம்பியிருக்கணும் குபூர்லேருந்து. ஆனால் இப்போது நாங்கள் கொஞ்சம் ப்ரோக்ராம் மாற்றி ஜீப்பில் போகிற மாதிரி மேலே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதால 3 மணிக்கு கிளம்புனா போகிறோம் இங்கேருந்து. வாழ்க்கையிலே முதல் முறையாக ஒரு எரிமலை மேலே ஏற போகிறோம். 2வது அது முடிச்சுட்டு வந்தவுடனே ரிவர் வாட்டர் ராஃப்டிங். என் வாழ்க்கையிலே நான் முதல் முறையாக ரிவர் ராஃப்டிங் பண்ண போகிறேன். இந்த 2 ப்ரோக்ராம் தான் நாளைக்கு. முடிஞ்சால் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே உபூடை சுற்றி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சுற்றி பார்க்கலாம். ஆக இன்றைய நிகழ்ச்சிகள் முதல் நாள் நிகழ்ச்சிகள் இதோடு முடியுது. மறக்காமல் தெவென்ச்சர்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. நன்றி நண்பர்களே, நாளை மீண்டும் சந்திப்போம்.